வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா, கொல்லமங்கலம் பகுதிகளில் இன்று தவேக தலைவர் விஜய் அவர்களின் நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லி மீரட் இடையே அதிவேக நமோ பாரத் ரயிலை தொடங்கி வைத்துள்ளார். வேளாண் இயந்திரங்களை எளிதில் வாடகைக்கு பெற 37 லட்சத்தில் வாடகை 2.0 ஆன்லைன் கைபேசி செயலியை அமைச்சர் தொடங்கி வைத்தார். AA உச்சி மாநாட்டில் 86 நாடுகள் கையெழுத்தானதாக ஒன்றிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 1000 ஆண்டுகள் பழமையான 352 கோயில்களில் 560 கோடியில் திருப்பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். ACS அறக்கட்டளையின் சார்பில் மதுரையில் நிறுவப்படும் வ.உ. சிதம்பரனார் அவர்களின் 140 அடி சிலைக்கு குடியரசு துணைத் தலைவர் CB ராதாகிருஷ்ணன் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். முடிமாற்று அறுவை சிகிச்சை குறித்து போதிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் 2021ஆம் ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி தொடங்கி நேற்று முன்தினம் வரை மொத்தம் 161 நாட்கள் நடைபெற்றுள்ளன என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியில் 9,89 லட்சம் ரூபாயில் புதிய பேருந்து நிலையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். மாநகராட்சி பகுதிகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையில் தெரியும் மாடுகளை பிடிக்க 2,28 லட்சம் ரூபாயில் 23 வாகனங்களை மேயர் பிரியா அவர்கள் தொடங்கி வைத்தார். சர்வதேச தடைகளை மீறி ஈரானில் எண்ணெய் கடத்தலில் ஈடுபட்ட 3 கப்பல்களை இந்திய கடலோர கப்பல் படை அதிரடியாக பறிமுதல் செய்தது. மேற்கு வங்க வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளை நீதிபதிகள் மூலம் கண்காணிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டிலே முதன்முறையாக மதுரையில் கணினி மேம்பாட்டு மையத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். புளியந்தோப்பில் 1800 தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் சேகர்பாபு மற்றும் KN நேரு ஆகியோர் வழங்கினர். பெற்றோரின் சம்மதம் இல்லாமல் இனி பதிவு திருமணம் செய்ய முடியாது என்று குஜராத் சட்டசபையில் புதிய சட்ட திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பொதுத்துறை நிறுவனமான NLC பல்வேறு சுற்றுச்சூழல் விதிமீறல்களில் ஈடுபட்டது CAG அறிக்கையில் வெளியானது. மதுரை தமுக்கத்தில் 214 கோடி ரூபாய் மதிப்பில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களின் பெயரிலான புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். MRP மூலம் தேர்வு செய்யப்பட்ட ஒப்பந்த செவிலியர்களுக்கு 6 மாத ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரையில் வண்டியூர் பூங்கா மற்றும் அங்கூரான் நவீன அறிவியல் மையம் திறக்கப்பட்டுள்ளது. மதுரையில் திமுக தென்மண்டல வாக்குச்சாவடி நிர்வாகிகளுக்கான பயிற்சி மாநாடு தொடங்கி நடைபெற்றது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட உள்ளதாக சீமான் அவர்கள் அறிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பிரசித்தி பெற்ற மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக இன்று பேச்சுவார்த்தை நடத்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. டெல்லி பிரதமர் அலுவலகத்தை ஒட்டியுள்ள 3 குடிசை பகுதிகளில் வசிக்கும் 717 குடும்பங்களை வருகின்ற மார்ச் 6ஆம் தேதிக்குள் காலி செய்ய ஒன்றிய அரசு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வருகின்ற மார்ச் 31ஆம் தேதி முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை சீனாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய ராணுவத்தில் அக்னி வீரர் பணிக்கு சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட மேற்கண்ட இந்த 11 மாவட்டங்களில் சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேயம் தாலுகாவில் 255 ஹெக்டேர் பரப்பளவில் விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்து பயன்பெற்றுள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை வடபழஞ்சி பூங்காவில் பினாங்கில் இன்ஃபோடெக் நிறுவனத்தின் திறன் மேம்பாட்டு மைய கட்டிடத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். நீலகிரி மாவட்டத்தில் மாநில தோட்டக்கலை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இயற்கை விவசாயத்திற்கு 2,16 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படும் விரைவு ரயில்கள் நாளை முதல் மேற்கு மாம்பலத்திலிருந்து புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நாகை, கரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது.
22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூ. 2080 அதிகரித்து ஒரு சவரன் ரூ. 1,17,440 ஆகவும் 1 கிராம் ரூ. 14,680 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ரூ. 20 அதிகரித்து 1 கிராம் வெள்ளி ரூ. 290 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பள்ளி கல்லூரிகள் கோடை விடுமுறையையொட்டி வெளியூர் செல்ல வசதியாக ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கியது. பட்டுக்கோட்டையில் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 317 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மருத்துவ கட்டடங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். வளமான எதிர்காலத்திற்கான இந்தியாவின் இலக்கு AI அனைவருக்குமான தொழில்நுட்பமாக இருக்க வேண்டும் என்று செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். பழனி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 2,70,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதி சான்று கட்டண உயர்வை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் நடத்த இருந்த வேலைநிறுத்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. 41,85,00,000 ரூபாய் மதிப்பிலான 654 உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் திறந்து வைத்தார். அவை கண்ணியத்தை கடைபிடித்து குறைகளை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார். 3ஆம் கட்டமாக ஏப்ரல் மாதம் முதல் 22 மாநிலங்களில் SIR பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பிரியங்கா காந்தி அவர்கள் அசாம் பாஜக அரசிற்கு எதிராக குற்றப்பத்திரிகை வெளியிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி பகுதிகளில் கட்டுமான விதிமுறைகளை பின்பற்றாமல் காற்று மாசு ஏற்படுத்தும் வாகனங்களுக்கு 25,000 அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தல் மார்ச் 30ஆம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி ஒவ்வொரு ஆண்டும் மகளிருக்கு கோடைகால சிறப்பு தொகையாக 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் அறிவித்துள்ளார். குரோம்பேட்டையில் 46 லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்ட சிறுவர் திடல் கலையரங்க பூங்காவை கருணாநிதி MLA அவர்கள் திறந்து வைத்தார். தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் தொழில் முனைவோருக்கான வீடியோ எடிட்டிங் பயிற்சி வருகின்ற 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற திருப்போரூர் கந்தசாமி சுவாமி கோவிலில் மாசி பிரமோற்சவம் நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது தித்திப்பான செய்தி என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் டெட் தேர்வு எழுத உள்ள ஆசிரியர்களுக்கு அனுபவம் வாய்ந்த பயிற்றுநர்களை கொண்டு பயிற்சி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.